என்னோட வாய்ஸ் எல்லாருக்கும் கேக்குதா? ஓகே, ஃபைன். எல்லாருமே உங்க நேம கரெக்டா ரீநேம் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், தயவு செஞ்சு. ஏன்னா அப்பதான் யூனிஃபார்மா நம்மளால டீமை க்ரோ பண்ண முடியும். ஏன்னா ஒரு சிலர் வந்து நான் பாக்குறேன், புரிஞ்சுக்கிறேன், கொஞ்சம் வந்து இந்த பிசினஸ் எல்லாம் என்ன அப்படின்னு ரொம்ப சாதாரணமா பார்ப்பாங்க. இவங்க சொல்றதெல்லாம் எதுக்கு கேட்கணும்னு நினைச்சிட்டு பார்ப்பாங்க. அப்படி கிடையாது. நம்ம வந்து எந்த ஒரு இடத்துலயுமே, எந்த ஒரு ஆபீஸ்லயுமே, எந்த ஒரு இண்டஸ்ட்ரியிலுமே வந்து ஒரு 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 சிஸ்டம்னு ஒண்ணு இருக்கும். ஓகேங்களா? அதுல நம்ம வந்து அடாப்ட் ஆனா தான் அங்க குரோ ஆக முடியும். அங்க ட்ராக் பண்ண முடியும். ஒரு ஆஃபீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த ஆஃபீஸ்ல இத்தன மணிக்கு வரணும், பஞ்ச் இன் பண்ணணும், இப்படி உட்காரணும், இவ்வளவு மணி நேரம் தான் பிரேக்கு. அப்பதான் வந்து உங்களோட ஒர்க்க வந்து மெஷர் பண்ண முடியும். அதே மாரி மத்தவங்களையும் மெஷர் பண்ண முடியும். யார் அங்க வேஸ்ட் பண்றாங்க, யார் வந்து அங்க வேலை செய்றாங்க, செய்யல. அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு புரொடக்ஷன் உங்களுக்கு இவ்வளவு டார்கெட் எதுக்காக அப்படி சொல்றாங்க? அப்ப வந்து மானிட்டர் பண்ண முடியும். அதேதான் இப்ப உங்களுக்கு நீங்க இப்ப பண்றீங்க அப்படிங்கிறது, அடுத்து உங்களுக்கு கீழ டீம் டெவலப் ஆவாங்க. அவங்கள நீங்க எப்படி மானிட்டர் பண்ணுவீங்க? இப்ப உங்கள மாரியே எல்லாரும் இருக்கிறாங்க. ஓகேவா? டீம் அப்புறம் டெவலப் ஆகணும். உங்களுக்கு கீழ டீம் அப்படிங்கிறது பெருசாகணும் அப்படின்னா, அத எப்படி மானிட்டர் பண்ணுவீங்க? எப்படி ஸ்கேல் பண்ணுவீங்க? எப்படி வந்து அத வந்து அ நீங்க வந்து வேல்யூ பண்ணுவீங்க? அதுக்கு தான் இந்த சிஸ்டம் எல்லாமே. ஜாயின் பண்ணுங்க, மெசேஜ் போடுங்க. அப்ப இந்த சிஸ்டம் வந்து அடாப்ட் ஆகுறது வந்து ஒவ்வொருத்தரும் வந்து அத புரிஞ்சுகிட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பண்ணணும். அதனால வந்து தயவு செஞ்சு எல்லாருமே உங்க நேம ரீநேம் பண்ணுங்க. ஒரு லெவல முன்னாடி போடுங்க. எல்லாருமே உங்க நேம ரீநேம் பண்ணுங்க. எல்லாருமே வந்து ஜூம் மீட்டிங்ல தான் ஜாயின் பண்ணணும். ஜூம்ல தான் ஜாயின் பண்ணணும். ஓகே, ஃபைன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எவ்ரிஒன். திஸ் இஸ் சரவணன், டபுள் யுனிவர்சல் கிரவுண்ட் டைரக்டர். இன்னைக்கு டேட் வந்து ஜான்வரி 4த், சாட்டர்டே. எவ்ரி சாட்டர்டே வந்து நம்ம ஹவ் டு ஸ்டார்ட் விஸ்டேஜ் அப்படிங்கிற டாபிக்ல நம்ம ட்ரைனிங் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கான இந்த ட்ரைனிங்கை முழுசா கடைசி வரைக்கும் பாருங்க. யாரு இந்த பிசினஸை வந்து எப்படி பண்றீங்க, எல்லாருக்குமே வந்து ஒரு டைம் அப்படிங்கிறது எடுக்கும். பிசினஸை புரிஞ்சுக்கிறதுக்கு, அவங்க வந்து சரியா இந்த பிசினஸை வந்து அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு டைம் அப்படிங்கிறது கண்டிப்பா எடுக்கும். ஓகே. அப்ப அந்த மாதிரி வந்து நம்ம இந்த பிசினஸ்ல வந்து சக்சஸ் பண்றதுக்கு நமக்கும் கண்டிப்பா வந்து ஒரு டைம் எடுக்கும். ஒருத்தரை போலவே இன்னொருத்தர் இருக்கிறது இல்ல. ஒரு விரல போலவே 5 விரலும் இருக்கிறது இல்ல. எல்லாமே வந்து மாறுபடும். அது மாதிரி வந்து இந்த பிசினஸ்ல வந்து சக்சஸ் பண்ணியிருக்காங்களா? இங்க பண்ண முடியுமா? நமக்கு இங்க வந்து ஸ்கோப் இருக்கா? அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும். யார போலவும் நம்மளால வந்து அச்சீவ் பண்ணவும் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்க முடியாது. நம்ம அவங்கள விடவும் பெட்டராவும் அச்சீவ் பண்ணலாம். அப்ப நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் நம்ம உழைப்ப வந்து உண்மையா சின்சியரா பண்ணணும். சின்சியரா போடணும். இப்ப இந்த பிசினஸ்க்குள்ள வந்து மோர் தென் 1 மந்த்துக்கு மேல ஆச்சு. 1 மந்த்தா நான் ட்ரெய்னிங் பார்க்குறேன் அப்படின்னு சொல்றவங்க. இல்ல 1 மந்த் ஆகல, 1 மந்த் இன்னும் முடியல அப்படிங்கிறவங்க, நான் பர்ச்சேஸ் பண்ணி பார்த்தேன். பர்ச்சேஸ் ப்ராடக்ட் நல்லா இருக்கு. அடுத்து ரெகுலரா ட்ரெய்னிங் வரேன். எல்லாமே நோட் பண்றேன். லீடர்ஸ் கூட பேசுறேன். குரூப் பார்க்குறேன். வாட்ஸ்அப் குரூப் பார்க்குறேன். நெறைய புது புது நம்பர்ஸ் வராங்க. எல்லாமே கரெக்ட்டா இருக்கா? இல்ல அங்க ஏதாவது அப்நார்மலா இருக்கான்னு நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. 1 மந்த்துக்கு மேல ஆச்சுங்க. நான் டெய்லியும் ட்ராக் பண்ணிட்டு இருக்கேன். ட்ரெய்னிங்லாம் பார்க்குறேன். 1 மந்த்தா நான் பார்த்துட்டு இருக்கிறேன். அவங்கள்ட்ட நான் கேட்கறேன். நீங்க யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு ஏதாவது வந்து நெகட்டிவா, ஏதாவது இங்க தப்பாவோ, இங்க ஏதாவது ஏமாத்துற மாரி, அதாவது இங்க ஏதாவது உண்மைய மறைச்சு, எல்லா பொதுமக்கள ஏமாத்துற மாரி, இல்ல ஏதாவது அப்படி தெரியுதா? யோசிச்சு பாருங்க. ஆனா வெளிய அந்த மாரி எத்தன ஸ்கேம் இருக்கு தெரியுமா? எத்தன நடந்துட்டு இருக்கு தெரியுமா? எத்தனையோ வந்து சீட் பண்ணிட்டு இருக்காங்க. இது மாரி டைரக்ட் செல்லிங்லயா இருக்கட்டும், இல்ல வெளிய எத்தனையோ ஆப்பர்ச்சுனிட்டி அது இதுன்னு சொல்லி எத்தனையோ விஷயங்கள ஏமாந்தவங்கள சீட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனா அந்த இடத்துலலாம் நம்ம வந்து அவ்ளோ இதா நம்பி நம்ம ஏமாறுறோம். பட் ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்கும்போது நம்ம அவ்ளோ யோசிக்கிறோம். அவ்ளோ டவுட்ஃபுல்லாவே தான் பார்க்குறோம். ஓகேவா? நீங்க ரெகுலரா நம்ம ட்ரெய்னிங் எடுக்குறோம். உங்கள பர்ச்சேஸ் பண்ண வைக்கிற வரைக்கும் பர்ச்சேஸ் பண்றதுக்காக மட்டும் நம்ம இங்க பேசல. இங்க பர்ச்சேஸ் அப்படிங்கிறது செகண்டரி தான். பிசினஸ் தான் எங்களுக்கு தேவை. உள்ள வந்து பிசினஸ் பண்ணணும். நீங்களும் அதுல சக்சஸ் பண்ணணும். அப்படிங்கிறத தான் மைண்ட்ல வச்சு நாங்க நம்ம இங்க அ ஈவென்ட், மீட்டிங் எல்லாமே நம்ம பண்றோமே, பேசுறோமே. அப்போ பர்ச்சேஸ் பண்ண உடனே உங்கள யாரையும் கண்டுக்காம கண்டுக்காம விட்டுறதுலாம் கிடையாது. அப்படி நினைச்சு இங்க யாருமே பண்ணவே கிடையாது. அப்படி நான் இங்க டீமவே டெவலப் பண்ணல. அப்படி யாருக்குமே சொல்லி தரல. ஏன்னா ஏன்னா இந்த பிசினஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து இண்டிவிஜுவலா ஒவ்வொருத்தருமே வந்து இங்க வந்து இந்த பிசினஸ் இந்த வெஸ்டேஜ்ல சேர்ந்தது வந்து அவங்க இண்டிவிஜுவலா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிற மாரி தான். இப்ப ஒரு பிசினஸ் நீங்க வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா, அந்த பிசினஸ பத்தி உங்களுக்கு தெரியணும். அங்க என்ன நடக்குது? என்ன இது? என்ன ஃப்ளோ?
என்ன அங்க வந்து சேலஞ்சஸ் இருக்கு, என்ன பாசிட்டிவ் இருக்கு, அங்க என்ன நமக்கு growth ஃபேக்டர் இருக்கு. கரெக்ட்டா? இப்ப நீங்க வேற ஏதாவது பிசினஸ் உங்களால ஆரம்பிக்க முடியுமா? எக்ஸாம்பிள் இப்ப உங்களுக்கு வந்து ரூ. 1,00,00,000 இல்ல ரூ. 10,00,00,000 நான் இன்வெஸ்ட் பண்றேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒருத்தர் வந்து சப்போர்ட் பண்றாரு. "எப்பா நல்லா சின்சியரா நீ வேலை செய்ற. ரொம்ப உண்மையா இருக்க. நீ வந்து ஒரு ஏதாவது பிசினஸ் பண்ணு. நான் ரூ. 10,00,00,000 இன்வெஸ்ட் பண்றேன்னா, நீங்க என்ன பிசினஸ் ஆரம்பிப்பீங்க? யோசிச்சு பாருங்க ஒரு நிமிஷம். என்ன பிசினஸ பத்தி உங்களுக்கு தெரியும்? எந்த பிசினஸ பத்தி உங்களுக்கு இன்ன நோட் தெரியும்? ஓகேவா? அப்ப உங்கள தேடி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே வந்தாலுமே, உங்களுக்கு வேலைய தவிர உங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது. நீங்க அவர்ட்டயே என்ன கேட்பீங்க அப்டின்னா, எனக்கு இத விட ஒரு நல்ல வேலை கிடைச்சா பரவால்ல. வேற ஏதாவது வேலை வாங்கி குடுங்கன்னு தான் கேட்பீங்களே தவிர, அப்ப நம்ம பிசினஸ் பண்ணணும். பெரிய ஒரு அன்லிமிட்டட் இன்கம் எடுக்கணும். ஓகேவா? நம்ம ஒரு வெல்த் கிரியேட்டரா மாறணும். நம்ம ஒரு ஐடென்டிட்டியா மாறணும்னே நம்ம ஃபர்ஸ்ட் யோசிக்கிறதே இல்ல. திங்க் பண்றதே இல்ல. ஏன்னா நமக்கு என்ன பிசினஸ் யாரு பண்றாங்க? பிசினஸ பத்தி என்ன தெரியும்? அதோட குரோத்ங்கிறது என்ன? ஒரு பிசினஸ் பண்றவனோட வாழ்க்கை எப்படி மாறி இருக்குங்கிறத நீங்க என்னைக்காவது பார்த்திருக்கிறீங்களா? சும்மா படத்துல பார்க்குறோமே தவிர, அத பத்தி யோசிக்கிறது இல்ல. படத்துல பார்க்கறது சும்மா அப்படி படத்துக்காக அப்படின்னு நம்ம நெனைக்கிறோம். உண்மையாலும் அது மாரி எத்தனை பேரோட லைஃப் மாறி இருக்கு. சூரியவம்சம் படத்துல ஒரு பாட்டு 4 நிமிஷம் அப்படிங்கிற மாரி, அது 4 நிமிஷம் அப்படின்னாலும் அந்த பாட்டுலயே வந்து ஒரு 2, 3 வருஷத்துக்கான டிரான்ஸ்ஃபர்மேஷன காமிப்பாங்க. ஓகேவா? அது மாரி பிசினஸ் பண்றவங்களோட லைஃப்லாம் வந்து அவ்வளோ வேகமா வளருங்கிறத தான் அத வந்து காமிக்கிறாங்க. கரெக்ட்டுங்களா? அது மாரி வந்து பிசினஸ் பண்ணா இப்படி இவ்ளோ பெரிய குரோத் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா, நீங்க பிசினஸ நோக்கி ஓடுவீங்க. பிசினஸ் எத பண்ணலாம்? எப்படி பண்ணலாம்? எத கத்துக்கலாம்? அப்படின்னு சொல்லிட்டு ஓடுவோம். ஆனா என்ன பண்றோம்? இப்ப எம்பிஏ படிச்சவங்களே, பிசினஸ் மேனேஜ்மென்ட் படிச்சவங்களே ஒரு வேலைக்கு தான் போறாங்க. ஏன்னா பிசினஸ் மேனேஜ்மென்ட்டே வந்து வேற ஒரு பிசினஸ்க்கு ஹெல்ப் பண்றதுக்கு அந்த பிசினஸ நீங்க போய் அவங்க பிசினஸ்ல நீங்க ஒரு எம்ப்ளாயியா சேர்ந்து அந்த பிசினஸ நீங்க குரோத் பண்ணி காமிக்கணும்னு தான் சொல்லியே தராங்க. ஆனா அப்படிதான் இருக்கு நம்மளோட இது. அது மாறும். ஏன்னா பிசினஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இப்பதான் வந்து நெறைய வந்து கவர்மெண்ட் எல்லாம் வந்து புது புது பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கான ஸ்கீமு, பிஎல்ஐ ஸ்கீமு அது இதுன்னு நெறைய வந்து குடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து அப்படியே வந்து ஜெனரேஷன் மாறிட்டு இருக்குங்க. ஓகேங்களா? ஏன்னா நமக்கு முன்னாடி இருந்த ஜெனரேஷன் அ பிஃபோர் 80ஸ், 90ஸ் வரைக்கும் வந்து படிக்காதவங்க. அதுக்கப்புறம் வந்தவங்கலாம் படிச்சவங்க, அவங்களுக்கு வேலை மட்டும் தான் வேணும். படிச்சவங்க படிச்சு முடிச்சுட்டு வேலை தான். இப்ப இப்ப அடுத்து வந்து 2025க்கு அப்புறம் இந்த வருஷத்துல இருந்து பொறக்கிற குழந்தைங்களலாம் வந்து பீட்டா ஜெனரேஷன்னு சொல்றாங்க. அதாவது ஜெனரேஷன் அப்படிங்கிறது 90ஸ் கிட்டு, 2கே கிட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, ஓகே 10 வருஷத்துக்கு ஒரு டைம் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. இது வந்து ஒரு ஜெனரேஷன். ஓகேங்களா? இத பத்தி கூட ஒரு வீடியோ கூட செய்தி நியூஸ்ல வந்திருந்தது. ஓகேங்களா? அப்ப வந்து இந்த 2000க்கு அப்புறம் பொறந்து இந்த 2024 வரைக்கும் பொறந்தவங்கள வந்து அ ஒரு கேட்டகரியாவும், 2025 இந்த வருஷத்துல இருந்து பொறக்கிறவங்கள வந்து பீட்டா ஜெனரேஷன், பீட்டா கிட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அந்த பேர் வந்து இப்ப பீட்டா கிட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க சம்திங். மேபி ஐ அம் ராங். ஏதோ ஒரு புது நேம் சொன்னாங்க. பீட்டான்னு தான் நெனைக்கிறேன். அந்த மாரி வந்து ஏதோ வந்து சொல்றாங்க. அப்ப என்னன்னா வந்து, இந்த மாரி வந்து அடுத்த ஜெனரேஷன் அப்படிங்கிறது பார்க்கும்போது, ஆ இப்ப 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 வந்து பிலோ 10 இயர்ஸ் கீழ இருக்கிறவங்கலாம், அவங்க வந்து டிகிரி முடிச்சுட்டு அவங்கலாம் வந்து கம்ப்ளீட்டா வந்து ஆன்டர்பிரினர் தொழில் எப்படி ஒரு புது இன்னோவேஷன் அ அது மாரி வந்து யோசிப்பாங்க. அதுக்கான சூழ்நிலை ஏன்னா இப்ப எல்லாமே வேலை வந்து செட்டில்டு. ஓகேங்களா? இந்த இண்டஸ்ட்ரி ஒரு ஜாப் ஒரு அ அன் எம்ப்ளாய்மென்ட் அதெல்லாமே வந்து இப்ப செட்டில்டு. ஏன்னா வந்து அது இல்லாதபோது அத தான் நோக்கி போவாங்க. இப்ப நம்பலாம் இப்ப வந்து ரொம்ப அட்வான்ஸ்டா அடுத்த ஜெனரேஷன் பண்ண வேண்டியதுல நம்ப இருக்கோங்க. நான் சொல்ல வர்றது புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? நம்பலாம் இப்ப வந்து எவ்வளவோ வருஷம் முன்னோக்கி இருக்கோம். அடுத்த ஜெனரேஷன் இன்னும் 20 வருஷத்துக்கு அப்புறம், 10 வருஷத்துக்கு அப்புறம் திங்க் பண்ண ஆரம்பிக்கக்கூடியது, அப்ப வந்து பண்ண வேண்டியதெல்லாம் இப்ப நம்ம கையில எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் சேலஞ்சிங்கா தான் இருக்கும். எதுவுமே வந்து ஒரு இண்டஸ்ட்ரி வளர்றதுக்கு முன்னாடி, ஸ்டார்ட் அப்லயே நம்ம இருக்கிற இடத்துல தான் நம்ம பெரிய ஒரு குரோத் அப்படிங்கிறத பார்க்க முடியும். அதனால வந்து வெஸ்டேஜ் அப்படிங்கிறது கண்டிப்பா கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கும். நம்ம வாழ்க்கை மாறுறதுக்கு, நம்ம பெரிய லெவல் இன்கம்க்கு வந்து அந்த பெரிய லெவல் கஷ்டப்படணும். பெரிய லெவல் உ உழைப்பு போடணும். அப்பதான் பெரிய லெவல் ரிசல்ட் வரும். பெரிய இன்கம் வரும். பெரிய இன்கம் வேணும்னா பெரிய கஷ்டப்படணும். சிம்பிள். அதனால வந்து பிசினஸ சின்சியரா எடுத்து பண்ணுங்க. இந்த ஜனவரி மந்த் முடியறதுக்குள்ளயும், அப்ப டிசம்பர் மந்த் எண்டுல என்னோட ஸ்டேட்டஸ், என்னோட டீமோட ஸ்ட்ரென்த், என்னோட குரோத், என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே வந்து இந்த ஜனவரி எண்டுக்குள்ள வேற லெவல்ல இருக்கணும். அதுக்கான முயற்சிய நான் போடுவேன்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுங்க. சரி ஓகே ஃபைன்.